ஹலோ எவ்ரிவன், இது பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெசனோட பழைய கொஷினோட சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து நீட் இன் 45 days சீரிஸ் இருக்குல்ல, ஸோ நீட் இன் 45 days சீரிஸ் என்ன அப்படின்னு தெரியலன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பழைய கொஷின் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே பேசுவேன். ஏன் அப்படின்னா நான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன். எவ்வளோ டைமில் அது சால்வ் ஆகுது, ஏன் அப்படின்னா நான் நிறைய மெத்தட்ஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மெத்தடில் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா 1 minute கூட ஆகாது இந்த கொஷின்ஸாக சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் என்னன்னா நான் உனக்கு அப்போ டீச் பண்ணணும், டீச் பண்ணதுனால நிறைய டைம் எடுத்திருப்பேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு டீச் பண்ணாமல் கொஷின்ஸ் மட்டுமே சால்வ் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகாது, யூஸ்வல் வீடியோ லென்த்துக்கு போகாது. பட் இதில் வந்து ஏகப்பட்ட கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எவ்வளோ டைம் ஆகுது நீ அப்புறமே நோட் பண்ணிக்கோ. இப்போ நான் கொஷின் ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணிக்கோ, இந்த 45 days கிராஷ் கோர்ஸோடது. ஸோ இது 45 days போகுதா இல்லைன்னு தெரியல, பட் கண்டிப்பாக நான் எல்லா லெசனையும் எல்லா கொஷினையும் கவர் பண்ணிடுவேன். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். இப்போ பாரு, level 1 கொஷின். த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பாடி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் டிபெண்ட் ஆன். ஸோ எக்ஸோட வேல்யூ இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி என்ன? ஸோ எக்ஸு கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3t + 5 இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? 3t + 5 the whole square. இப்போ எனக்கு வெலாசிட்டி வேணும்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2 × 3t + 5 கிடைக்கும். இப்போ இந்த வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து எப்படி இருக்குது? டைமிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீசஸ் வித் டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். What will be the ratio of the distance moved by a freely falling object in the 4th second and the 5th second from the rest? 4th and 5th second நான் உனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். உன்னோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 1 3 5 7 9 இப்படி இருக்கும். 4th செகண்டில் வந்து 7, 5th செகண்டில் வந்து 9. ஸோ 7/9 ஆன்சர் வந்துருச்சு. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, நீ வந்து ஆல்ரெடி அப்போ என் வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். சரியா? நீ வீடியோ பார்த்துருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த செகண்டில் உனக்கு டைம் அது டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஒயர் ஏன் இப்போ மக்கர் பண்ணது எனக்கு தெரியல. ஒயர் இழுத்து பிடிச்சி உட்காந்துருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் இப்படி சுற்றுதுன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ண பார்த்துக்கிறேன், இது வந்து நேராக இருக்கா இல்லையான்னு. ஏன்னா அப்பப்போ இந்த ஒயர் இழுத்தோன்னா அது வந்து கேமரா ஃபுல்லாக அப்படி திரும்புது அப்படிங்கிறத நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி வா, அடுத்த கொஸ்டின் போகலாம். A truck travels a distance A to B at a speed of 40 km/h from A இருந்து B வரைக்கும் 40 km/h 50 km திரும்பி வந்திருக்கு. வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி? ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, திரும்பி இங்கே வந்துருச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் என்ன? சேம். அப்போ ஆன்சர் என்ன? 0. சப்போஸ் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருந்தானா 2v1 v2 v1 + v2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 2 × 40 × 50 40 + 50 வந்து 90. ஸோ நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கொடுத்துருக்கலாம், ஸ்பீட் கேட்டிருந்தா. பட் இங்கே வந்து வெலாசிட்டி கேட்டாங்க. வெலாசிட்டி 0 ஆயிரும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் சேம். அண்ட் அத்லெட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் த ரேஸ் நவ் ஹீ இஸ் மூவிங் ஆன் சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் 80 மீட்டர். கிளார் அடிக்குது. 80 மீட்டர் ட்ராக்ல ஓடுறாங்க. 20 seconds வந்து ஹாஃப் ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறான். நல்லா பாரு, ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஒரு அத்லெட் ஓடுறான். 20 செகண்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா இங்கே வந்திருக்கான். அப்போ வந்துட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து என்னோட ஃபைனலிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட். அப்போ இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட ரேடியஸ் r அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2r. அப்போ வெலாசிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் 2r டிவைட் பை டைம். 2 × ரேடியஸ் எவ்வளோ? 80. டைம் எவ்வளோ? 20. 2 2 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 8 செகண்ட், 8 m/s. சரியா? வெலாசிட்டி வந்து m/s. The motion of a particle is described by the equation x is equal to a + bt², where x ஓட வேல்யூ, a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி கேட்குறான். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட வெலாசிட்டியா? அப்போ நல்லா பாரு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா a போயிடும், 2bt கிடைக்கும். அப்போ என்ன கேட்குறான்? வெலாசிட்டி அட், நல்லா பாரு, வெலாசிட்டி அட் t is equal to 3. அப்போ 2 × b ஓட வேல்யூ எவ்வளோ? 15. டைமோட வேல்யூ என்ன? டைம் வந்து 3. அது 30 × 3 60 சென்டிமீட்டர். சரியா? புரியுதா இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் தான். டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட். அ கார் மூவிங் வித் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 மீட்டர் இட் கவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 40ல் கவர் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 40ல். ஸோ இது வந்து v1. v2 எவ்வளோ? செகண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தெரியாது, v2 தெரியாது. பட் வியோட வேல்யூ எவ்வளோனா 48. அப்போ என்ன வேணும்? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். v is equal to v1 2v1 v2 v1 + v2. அப்போ இந்த v2 ஓட வேல்யூ தான் எனக்கு தெரியாது. சரியா? அப்போ 48 is equal to 2 × 40 × v. இது தெரியாதுல்ல, அது டிவைடட் பை 40 × v.
சாரி 40 + v v1 + v2 புரியுதா? இப்போ இது மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 48 × 40 + 48 × v is equal to 80 × v. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டு அப்படின்னு சொன்னா 48 × 40 is equal to 80 ல 48 போயிருச்சுன்னா எவ்வளோ 48 50 அப்போ 32 v 32 v. அப்போ v யோட வேல்யூ எப்படி பார்த்தனா 48 × 40/32. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு இங்கே 3 இருக்கும் இங்கே 2 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு 60 ஆன்சர் 60 km/h. சரியா? ஸோ ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அங்கே என்ன இன்புட் இருந்துச்சுன்னா v1 வேல்யூ 40 v2 வேல்யூ வந்து 48 இருந்துச்சு. அப்போ ஆவரேஜ் ஆன்சர் வந்து 48 வந்துச்சு. சாரி 40 60 கொடுத்துருந்தாங்க, ஆன்சர் வந்து 48 வந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டான்னா உல்டாவாக கேட்டிருக்கான். சரியா? இந்த ஒயர்னாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. என்னாச்சு ஒயர்னால காண்டாகுது எனக்கு. சரியா? நோ ப்ராப்ளம். உனக்கு வேணால் இந்த டைமும் சேர்த்து வச்சுக்கோ, இந்த டைமும் சேர்த்துக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை இந்த டைம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு வச்சுக்கோ. And alpha particle in the cyclotron changes velocity from 30 meters south. 30 meters southல இருந்து எங்க சேஞ்ச் ஆயிருக்கு 40 மீட்டர் 30 மீட்டர் சவுத்ல இருந்து 40 மீட்டர் வெஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன கேட்குறேன் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் என்ன v2 - v1 வேணும். கரெக்டாக இல்லையா? இது v1னா இது v2 இது v1. ஸோ -v1 வேணா என்ன பண்ணுவேன் v1 இப்படி போட்டுருவேன். இது v2 இப்போ இது -v1. அப்போ v2 - v1. ஒரு வெக்டர் இப்படி இருக்கும், இன்னொரு வெக்டர் இப்படி இருக்கு. இது வந்து 40 இது வந்து 30. அப்போ இதோட ரிசல்டன்ட் எவ்வளோ 50யா? ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டேன். அப்போ 50 டிவைடட் பை டைம் எவ்வளோ 10 செகண்ட் 10 கேன்சல் பண்ணிக்கோ 5. இவ்வளோ தான் ஆன்சர். A ball thrown vertically upward with the speed of dash. ஐயோ இந்த கொஸ்டின் இன்கம்ப்ளீட்டா. A ball thrown vertically upward with the speed of dash from the top of the tower return to the earth in 6 seconds. இங்கே வந்து நீ ஆப்ஜெக்ட்டை தூக்கி போட்டிருக்க, பட் இங்கே எனக்கு ஸ்பீடு கொடுக்கல. சரியா? மேபி வந்து டைப் பண்ணுறப்ப விட்டுருப்பேன். ஜஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிறேன் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்ட்டு. எல்லாம் இப்போ தான் நடக்கணுமா? கொஸ்டின் நம்பர் 8. ஓ கொஸ்டின் பேப்பரில் ஒழுங்காக இல்லை. வெயிட் பண்ண வரேன். 19.6 ஸ்பீட் ஆஃப் a ball is thrown vertically upward with the speed of 19.6. சரியா? எவ்வளோனா 19.6. புரியுதா இல்லையா? சரி 19.6 வேணா எனக்கு 20ன்னு வச்சுக்கோ. எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 20ன்னு எடுத்துக்கிறேன். இது கொஸ்டினை வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுவேன். இங்கேருந்து இது 20யா? இது 20னா மேலே போகிறதுக்கு அதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ 2 செகண்ட்ஸ். ஆமாவா இல்லையா? மேலே போகிறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் எவ்வளோ 2 செகண்ட்ஸ். அப்போ மிச்சம் இருக்க டைம் எவ்வளோ டோட்டல் 6 செகண்ட்னா மிச்சம் இருக்க டைம் எவ்வளோ 4 செகண்ட். 4 செகண்டில் இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணும் 4 செகண்டில் அது மொத்தமாக ட்ராவல் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ நல்லா சொல்லு. ½ GT² 5 × 4². 4² வந்து 16. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 80 மீட்டர். அப்போ எனக்கு தேவையானதுன்னா இந்த ஹைட் மட்டும் தான் வேணும். அப்போ இந்த வேல்யூ மட்டும் வேணும். அப்போ நான் இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 2 செகண்டில் அதை ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 × 2². 5 × 2². சரி 5 × 2² எவ்வளோ 20. அப்போ 80 20 போயிடுச்சுன்னா 60. 60க்கு பக்கத்தில் என்ன ஆன்சர் இருக்குது? இந்த ஆன்சர் இருக்குது. ஏன் சார் உங்கள் ஆன்சர் தப்பாக வந்துச்சு? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வந்து அவங்க 19.6ன்னு கொடுத்தா நான் 20ன்னு எடுத்து. ரெண்டாவது அசம்ஷன் நான் இந்த ஃபார்முலாவில் 5ன்னு போட்டிருக்கேன். பார்த்தியா? இந்த 5 எங்கேருந்து வந்துச்சு? ½ GT² வந்துச்சு. இந்த ஜியோட வேல்யூனா 10ன்னு எடுத்தேன். 10/2 தான் 5ன்னு போட்டிருக்கேன். பட் அவங்க கொஸ்டின் வந்து 9.8 எடுத்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 60 வருது. ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 80 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸே 20 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ 60 மீட்டர். ஸோ 60க்கு பக்கத்தில் இருக்குது 58.8. அவ்வளோதான் ஆன்சர். A ball thrown vertically upward with a speed of 19.6 meter per second from the top of the tower returned to the earth in 6. சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சா? ஸோ ஒரே கொஸ்டின் தான் இது. சரியா? போன கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. A man throws a ball vertically upward and it rises to 40 meter and return to his hand. ஒரு பாலை தூக்கி போட்டிருக்கான் 40 மீட்டர் போயிருக்குது. சரியா? 40 மீட்டர் போயிருக்கு. ஸோ நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லியிருக்கேன். என்னது? உனக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 செகண்டில் வந்து 5 மீட்டர் ட்ராவல் பண்ணும். 2 செகண்டில் பார்த்தோன்னா 25 ட்ராவல் பண்ணும். 3 செகண்டில் பார்த்தோன்னா 45 ட்ராவல் பண்ணும். இது என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா ½ GT², அதாவது 5t² போட்டிருக்கேன். 1ன்னு போட்டேன்னா 5, 2ன்னு போட்டேன்னா
2 ஸ்கொயர் எவ்வளோ 4. ஸோ ஆக்சுவலி இங்கே 20 வரும், 25 இல்லை 20. சரியா? அப்போ இது ட்ராவல் பண்ணியிருக்க டைம் எவ்வளோ எடுத்திருக்குன்னு பாரு, 3 செகண்ட்ஸை விட கம்மி. ஏன்னா 3 செகண்ட்ஸ் அது ட்ராவல் பண்ணியிருக்குன்னா 45 மீட்டர் போயிருக்கும். ஆனால் எவ்வளோ போயிருக்கு, 40 மீட்டர் தான் ட்ராவல் பண்ணுங்க. அப்போ 3 செகண்ட்ஸை விட கம்மியான டைம். அப்போ டோட்டல் ஜெர்னியோட டைம் எவ்வளோ, 3 + 3 6. அப்போ 6 விட கம்மியான டைம். இங்கே எங்கெல்லாம் 6 விட கம்மியான டைம் இருக்குது, ஒன்று இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஆப்ஷன். அப்போ இது ஒன்று இது இல்லைன்னா இது. கரெக்டாக இல்லையா? சரி, இல்லை நான் சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னா சொல்யூஷன் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. ½ GT ஸ்கொயரா 40 = 5 × t². இதை கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் 8 = t². அப்போ டைம் = 2√2ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் டைம் வேணும் அப்படின்னு சொன்னால் 2√2 தானே, 4√2. டோட்டல் டைம் வந்து 4√2ன்னு வருது. ஸோ 4√2ஓட வேல்யூ தெரியாது, ஆனால் நீ மல்டிப்ளை பண்ணனா உனக்கு இதுதான் கிடைக்கும். இந்த வேல்யூ இல்லைனா இந்த வேல்யூ, ஏன்னா ரெண்டு சேம் தான். சரியா? ஓகே, அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் 4√2 அப்படின்னு சொன்னால் என்னோட வெலாசிட்டி என்ன? ஸோ நான் ஃபஸ்ட்டே உனக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் இது வந்து 2√2 டைமுக்கு ட்ராவல் பண்ணுதுன்னா அப்போ உன்னோட வெலாசிட்டி என்ன? இதை இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா? நீ 20ல் தூக்கி போட்டேன்னா அது 2 செகண்ட்ஸில் ரீச் ஆயிரும். என்ன பண்ணும், டைம் எப்படி கண்டுபிடிச்சா 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 20ல் தூக்கி போட்டேன்னா 20 ஸ்பீடில் தூக்கி போட்டேன்னா நல்லா பாரு, போன கொஸ்டின் நான் இப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ 20ல் தூக்கி போட்டு நான் இப்போ மேலே போகிறதுக்கு டைம் எவ்வளோ ஆச்சு, 2 செகண்ட்ஸ் ஆச்சு. எப்படி கண்டுபிடிச்சேன், 20/2 10. அப்போ 2 கிடைக்கும். அப்போ இங்கேயும் பார்த்தோன்னா அதோட வெலாசிட்டி என்ன, அதோட வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா தெரியாது, ஆனால் டைம் எவ்வளோ 2√2. இதான் டைம் எவ்வளோ எடுத்துச்சு, 2√2 செகண்ட்ஸ் ஆச்சு மேலே போகிறதுக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ 2√2 எடுக்குதுன்னா வெலாசிட்டி எவ்வளோ, × 10 போட்டுக்கோ. ஸோ 20√2. இதான் என்னோட ஆன்சர். A boy thrown upward with சரி பாடியா, சரி ஓகே நான் பாய்னு படிச்சுட்டேன். A body thrown upward with some velocity reaches the maximum height of 50 மீட்டர் ஹைட்டை ரீச் பண்ணுது. another body with the double mass. சரி, மாஸை பற்றி கவலையே விட்டுரு. சரியா? மாஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. கைனமெட்டிக்ஸில் மாஸ் தேவையே இல்லை. thrown up with the 4 times the initial velocity. முன்னாடி நீ ஏதோ வெலாசிட்டியில் தூக்கி போடுற, ஹைட் எவ்வளோ போச்சுன்னா 50 மீட்டர் போச்சு. இப்போ என்ன பண்ணுற, 4 times வெலாசிட்டி கொடுக்க போகிற. அப்போ என்ன ஆகும்? அப்போ நல்லா பார்த்தேன்னா நான் 3வது ஈக்குவேஷன் வந்து உனக்கு சொல்லியிருப்பேன். என்னோட டிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு வியோட ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? டிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு வியோட ஸ்கொயர். அப்போ பார்த்தோன்னா S1/S2 = V1² அப்போ நான் சப்போஸ் சம் வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் தூக்கி போட்டால் 50 மீட்டர் போகுது. 50 மீட்டர் எப்போ போச்சு, சம் விங்கிற வெலாசிட்டியில் தூக்கி போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா பாரு, வெலாசிட்டி வந்து எவ்வளோ டைம்ஸ் ஆக்கியிருக்கேன், 4 times. அப்போ 4v². இது எவ்வளோ, S2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ S2 = இதை சிம்பிளிஃபை பண்ணனா 4² வந்து 16. ஸோ 16 × 50. 16 × 50 எவ்வளோ, 800. 16 × 50 எவ்வளோ, 800. 16 × 50 800 தான். ஆமாம். If the velocity of a car is given by velocity இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த கார் retard their motion by applying the what is the acceleration. ஸோ இதோட velocity கொடுத்துருக்காங்க, acceleration என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ v is equal to 150 minus 10x the whole power 1/2. இப்போ இது நல்ல பாரு, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. என்ன அப்படின்னா பொதுவாக நீ பொறுத்து டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். பட் ஃபங்க்ஷன் வந்து வெலாசிட்டி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ என்னோட ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா v × dv/dx. v அப்படி எழுதிக்கோ, the whole power 1/2 இருக்கா. அப்போ இந்த dv/dx பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். the whole power 1/2 இருக்குன்னா 1/2√x இந்த மாதிரி படிச்சிருக்கேன் எங்கேயாச்சு. ரூட் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணனா நல்லா பாரு, ரூட் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2√xன்னு கிடைக்கும். இதை நீ படிச்சிருக்கணும் முன்னாடி. நெக்ஸ்ட் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து -10 இவ்வளோ தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த வேல்யூ கேன்சல், ஏன்னா இங்கே ரூட் இருக்குது, இங்கே ஹோல் பவர் 1/2 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா -5. சரியா? நீ டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் கண்டிப்பாக தப்பான ஆன்சரில் வந்து நிற்ப. இந்த டைமை பொறுத்து இல்லை, இது வந்து எக்ஸை பொறுத்த டிஃபரன்சியேஷன். The speed of the boat is 5 meters per second in still water. Still water la thoda idna 5 meters per second. Okay, along the shortest possible path. The velocity of the river. So நல்லா பார்த்தனா shortest pathல போயிருக்காங்கன்னா அவன் கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல போயிருப்பான். Actually இது வந்து நெக்ஸ்ட் லெசன்ல வர வேண்டிய क्वेश्चन, பட் வந்துருச்சு, நோ ப்ராப்ளம், சால்வ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தனா இந்த டைரக்ஷன்ல போயிருந்தா தான் இவன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கான். கரெக்டாக இல்லையா? அப்போ இதோட வெலாசிட்டி என்ன, 5ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இது 5 அப்படின்னா நல்லா பாரு, இது 5 அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பைத்தாகரஸ் தியரமா, 5 அப்படின்னு சொன்னோன்னே இது பைத்தாகரஸ் தியரம் ஆயிருமா. 5 4 3. அப்போ 4 இல்லைன்னா 3, இது ரெண்டு தான் இதோட ஆன்சர். இது ரெண்டு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நல்லா பாரு, இதோட வித் எவ்வளோ,
இதோட வித் வந்து 1 கிலோமீட்டர். இதை ட்ராவல் பண்ணியிருக்க டைம் எவ்வளோ? டைம் வந்து 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் நான் எப்படி எழுதிக்கலாம்? 1/4 ஹவர் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ 15 மினிட்ஸ் நான் 1/4 ஹவர்னு எழுதியிருக்கேன். அப்போ என்னோட வெலாசிட்டி பார்த்தேன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் 1 கிலோமீட்டர் 1/4 ஹவர். அப்போ 4. அப்போ இது வந்து 4 ஆயிடுச்சு. அப்போ இது எவ்வளோ? ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து இது. இது என்னது? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம், வெலாசிட்டி ஆஃப் த போட். இது வந்து வெலாசிட்டி, ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இது பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆஃப் த ரிவர். ஸோ இது நம்ம எப்படி எழுதுவோம்? வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் இப்படின்னு எழுதுவோம். ஸோ நம்மள்ட்ட கேட்டிருந்தது வெலாசிட்டி ஆஃப் ரிவர். அப்போ 3 தான் ஆன்சர். சரியா? 3 தான் ஆன்சர். எவ்வளோ டைம் ஆயிருக்கு? சரி, நான் ஃபஸ்ட்டு இது ஒரு செக்ஷன் ஆச்சு முடிச்சுக்கிறேன். பார்ட்டிகல் சேம் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் வந்து சம்வேர் ஹியர் √3, 3. அப்போ இது வந்து √3, இந்த வேல்யூ வந்து 3. இப்போ என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் கேட்குறான். ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த தீட்டா எவ்வளோ? அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸா? கரெக்டாக இல்லை? tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan θ இஸ் ஈக்குவல் டு 3/√3, அதாவது √3. tan θ எங்கே √3 கிடைக்கும்? தீட்டாவோட வேல்யூ 16 போட்டால் தான் √3 முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார். அட் அ மெட்ரோ ஸ்டேஷன் அ கேர்ள்ஸ் வாக் அப் த ஆக்சலரேட்டர். ஓகே, அவள் வந்து ஏதோ ஒரு ஆக்சலரேட்டரில் போகிறா அப்படின்னு சொன்னால் இந்த டேரக்ஷனில் போகிறோன்னா T1 ஆயிரும். ரெண்டாவது என்ன பண்ணுறனா? இல்லை, அவள் கேர்ள் வாக் அப். ஓகே, ஆக்சலரேட்டர் மூவ் ஆகல, இவன் மட்டும் மூவ் ஆயிருக்கா. அப்போ T1 ஸ்பீடு. சப்போஸ் ஆக்சலரேட்டர் மூவ் ஆகுதுன்னா T2 ஸ்பீடு, T2 டைம் எடுக்குது. அப்போ ரெண்டுமே மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சரியா? ரெண்டுமே மூவ் ஆனால் என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அப்போ என்ன ஆகும்? என்ன வெயிட் பண்ணு. T1 எவ்வளோ? அவள் ட்ராவல் பண்ணிக்க டிஸ்டன்ஸ் எக்ஸு, அவளோட வெலாசிட்டி வந்து சம் V1 வச்சுக்கோ. T2ஓட வேல்யூ என்ன? அவள் ட்ராவல் பண்ணிக்க டிஸ்டன்ஸ் சம் எக்ஸு, சம் V2. ஆமாவா இல்லையா? இப்போ என்ன கேட்குறாங்க? டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது பேசாமல் நான் V1 V2ன்னு எடுத்துக்கிறேன். V2ஓட வேல்யூ வந்து x/T2, V1ஓட வேல்யூ பார்த்தோன்னா x/T1. சரியா? இது பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் மோஷன் தானே, இதிலே வந்துடும். ஓகே. அப்போ V2 - V1 வேணுமா? இந்த கொஸ்டினில் சிக்கிட்டேனா? V2 + V1 வரும். ஸோ டைம் கேட்குறாங்க. டைம் வேணும் அப்படின்னா டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? x + x டிவைடட் பை இது எவ்வளோ? x/T2 + x/T1. ஆக்சுவலி இது டோட்டல் திரும்பி அது வந்து எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கான். சரி, அவன் எக்ஸிலேட்டரில் போனாலும் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் மட்டும் லைட்டாக புரிஞ்சுக்கோ, டைம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு யோசிக்க வேணாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்கிலேட்டர் இருக்குது. சரியா? இந்த மாலில் வச்சுருப்பாங்கல்ல அது. இப்போ வந்து அது மோஷனில் இல்லை. அப்போனா இவன் நடந்து போகிறான். இவன் என்ன பண்ணுறா? நடந்து போய் அங்கே ஏறி இருக்கா. அப்போ டைம் எவ்வளோ இருக்குன்னா T1ங்கிற டைம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா இவன் நிற்கிற எக்ஸிலேட்டர் மட்டும் மூவ் ஆகுது. அப்போ டைம் எவ்வளோன்னா T2ங்கிற டைம் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா எக்ஸிலேட்டர் மூவ் ஆகுது, இவளும் மூவ் ஆகுறா. எக்ஸிலேட்டர் மூவ் ஆகுது, இவளும் மூவ் ஆகுறா. சரியா? இப்போ கிரவுண்டில் உட்காந்துருக்க நம்மளுக்கு பார்க்குறப்ப பார்த்தோன்னா அவளோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக இல்லையா? அதனால தான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் வெலாசிட்டி ஓகே, அங்கே போடவே இல்லையா? அப்போ பார்த்தோன்னா டைம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். டைம் எவ்வளோ? ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்க டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் தான். வெலாசிட்டி என்ன ஆகும்? ஆட் அப் ஆகும். ஏன் சார் ஆட் பண்ணுறீங்க? நம்ம பொதுவாக என்ன பார்த்தோம்? வெளியிலேருந்து பார்க்குறப்ப சரி நல்லா பாரு, இந்த எக்ஸ்லேட்டர் இப்படி போகுது, இவன் இப்படி போகிறான். சரியா? எக்ஸ்லேட்டர் இப்படி போகுது, இவன் இப்படி போகிறான். அப்போ வெளியிலேருந்து உட்காந்து பாரு, உனக்கு என்ன தெரியும்? எக்ஸ்லேட்டரும் மூவ் ஆகுது, இவளும் மூவ் ஆகுறா. அப்போ எக்ஸ்லேட்டர் ஸ்பீடோட இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா இல்லையா? சரி, நல்லா பார்த்தோன்னா இது புரியுறதுக்காக ஒரு பஸ் வந்து 60 ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோ. பஸ் எவ்வளோ? 60 ஸ்பீடில் போகுது. நீ அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகிறேன்னு வச்சுக்கோ. பஸ் 60ல் போகுது, நீ ஒரு 5ல் போகிற. வெளியில் உட்காந்து பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? நீ வந்து 65ல் போகிற மாதிரி தெரியும். ஏன்? ஏன்னா கீழே இருக்கிறது மோஷனில் இருக்குது, நீயும் மோஷனில் இருக்க. அப்போ டோட்டலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அதனால தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தா இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துருச்சு. T1 T2. ஸோ T1 T2 by T1 plus T2. இதுதான் என் ஆன்சர். கொஸ்டின் சால்வ். நெக்ஸ்ட் பார். A particle is reduced from the rest of height of 3h. இது நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தான், இந்த ரேஷனா
the ratio of the time interval இதுதான் direct answer 1 by see நல்ல பாரு இது சொல்லியிருக்கேன் உனக்கு 1:√2 - 1 நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இது வந்து செகண்ட் ரெண்டாவது செகண்ட்க்கு இவ்வளோ டைம் ஆகும் மூணாவது செகண்ட்க்கு பார்த்தேன்னா √3 - √2 ஆகும் நாலாவது செகண்டில் பார்த்தேன்னா √4 - √3ன்னு வரும் அஞ்சாவது செகண்டில் பார்த்தேன்னா √5 - √3 கிடைக்கும் சரி √4 சரியா ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சிலரேட்டட் பாடி இந்த டைம் இன்டர்வலில் ட்ராவல் பண்ணும் நெக்ஸ்ட் பார் டூ ட்ரெயின் 160 மீட்டர் லாங் 180 மீட்டர் லாங் 160 மீட்டர் இன்னொன்று வந்து 80 மீட்டர் ட்ராவலிங் வித் வெலாசிட்டி இன் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 35 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும் அப்போ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகணும் அப்போ கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகணும்னா இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 140 மீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளோ 35 மீட்டர் கேன்சல் பண்ணிக்கோ 2 2s are 4 இது ஆன்சர் எவ்வளோ டைம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் level 2 கொஷின் சால்வ் பண்ணுறேன் ஓகே 20 மினிட்ஸ் சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா நடுவில் நான் நிறைய பேசியிருக்கேன் ரன்னர் கம்ப்ளீட் 1 ரவுண்ட் ஆஃப் அடா பாவீங்களா இது நல்லா பார்த்தேன்னு வச்சுக்கோ ஏன் இந்த கொஷின் வந்து சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கில் மோஷன் சொல்லி ஒரு லெசன் இருக்கும் 9th ஸ்டாண்டர்டில் சரியா இந்த 9th ஸ்டாண்டர்ட் லெசனோட கொஷின் சரியா ஏன்னா எனக்கும் சுமதி மேம்க்கு இதில் வச்சு ஒரு போராட்டமே வந்துச்சு அந்த மேம் கடைசியில் எப்படியோ புரிய வச்சிட்டாங்க எனக்கு இப்போ நல்லா பார்த்தேன்னா இதோட ஆன்சர் நான் சொல்லிடுறேன் 2 hour தான் இதோட ஆன்சர் வரும் ஏன் அப்படின்னா சார் உண்மையாக சொல்லுங்கள் நேற்று நைட் எல்லா கொஸ்டின் நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்க இல்லைன்னா மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா அங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி ஆன்சரில் பார்த்துட்டு வந்து தானே போகிறீங்க இல்லவே இல்லை இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன எடுத்து பார்த்துக்கோ இது வந்து சிபிஎஸ்சி புக் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும் இந்த கொஸ்டின் சரியா இப்போ நல்லா பாரு ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா எனக்கு அப்போதைக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட் கிளியராகவே இல்லை ஆனால் அந்த மேம் எனக்கு புரிய வச்சாங்க சரியா ஸோ நான் என்னன்னா இதோட ஆன்சர் வந்து பைடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரியா பட் அந்த மேம் பைடி வராது இதுக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு புரிய வச்சாங்க பைடி இல்லை பையர் வரும்னு சொன்னேன் சரியா ஸோ இப்போ ரன்னர் கம்ப்ளீட்ஸ் 1 ரவுண்ட் ஆஃப் அ சர்க்குலர் பாத் இன் 40 செகண்டில் அவன் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவான் அப்போ 2 minutes 20 seconds 2 minutes 20 seconds எவ்வளோ 140 seconds 40 செகண்டில் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுவான் அடுத்து 40 செகண்டில் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுவான் அடுத்து 40 செகண்டில் ஒரு ரவுண்ட் அப்போ டோட்டலாக 120 செகண்ட்ஸில் வந்து அவன் திரும்பி இங்கே தான் இருக்கான் மிச்சம் எவ்வளோ டைம் இருக்குது 20 seconds 20 செகண்டில் அவன் எங்கே இருப்பான் 40 செகண்டில் மொத்தம் ரவுண்ட்னா 20 செகண்டில் இங்கே வந்து நிற்பான் அப்போ இவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இது ஃபைனல் இது இனிஷியல் இது ரெண்டுத்துக்கு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 2 hour இது ஆன்சர் நெக்ஸ்ட் வர் ஓல்டு மேன் கோஸ் ஃப்ரம் மார்னிங் வாக் on a semicircle track of radius 40 meter. If he starts from one end of the track and reaches the other end, the distance covered by the man and the displacement எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நல்லா பாரு இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிருக்காங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இதுதான் சர்க்குலர் பாத் ரேடியஸ் எவ்வளோ 40 கரெக்டாக இல்லையா ரேடியஸ் எவ்வளோ 40 அப்போ 2πr வராது πrன்னு வரும் ஏன்னா 2πrனா ஹோல் சர்க்கிளோடது ஸோ πr கரெக்டாக இல்லையா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ 2 × 40 அப்போ 80 இதுக்கு ஆப்ஷன் எதுன்னு பாரு டிஸ்பிளேஸ்மெண்ட் 80 வருது இதுலேயும் தான் அப்போ இது ரெண்டு ஆன்சரே இல்லை நெக்ஸ்ட் பாரு அப்போ π × r போட்டு பாரு பையோட வேல்யூ என்ன 3.14 × 40 40 × 3 எவ்வளோ 120 அப்போ 120யோட கொஞ்சம் பெரிய ஆன்சர் இதுதான் இது வாய்ப்பே கிடையாது முடிஞ்சா A motor car cover 1/3 of the total distance with a speed 30 next 1/3 வந்து 60 next 1/3 வந்து 180 ஸோ நான் சொல்கிறேன் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1/3 டிஸ்டன்ஸை x/3ன்னு எடுத்திருப்பேன் அடுத்த டிஸ்டன்ஸ் x/3ன்னு எடுத்திருப்பேன் அடுத்த டிஸ்டன்ஸ் x/3 இது உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுமே தவிர கொஸ்டின் ஈஸி ஆகாது பேசாமல் நீ என்ன எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் x அடுத்த டிஸ்டன்ஸ் x அடுத்த டிஸ்டன்ஸ் x முடிஞ்சா டோட்டல் டிஸ்டன்ஸ் 3xன்னு இருந்துட்டு போகுது டோட்டல் டிஸ்டன்ஸ் நீ xன்னு எடுத்தா என்ன 3xன்னு எடுத்தா என்ன சரியா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் போதும் சரியா இல்லையா நான் x/3 தான் எடுப்பேன் x/3 எடுத்துக்கோ இதோட வேல்யூ நீ சம் x' வச்சுக்கோ அப்போ இதோட வேல்யூ x' இதோட வேல்யூ x' இதோட வேல்யூ x' சிம்பிளா இப்போ பாரு நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ x டைம் எவ்வளோ 30 ப்ளஸ் x ஸ்பீட் வந்து 180 இப்போ நல்லா பார்த்தோன்னா மேலே வந்து 3xன்னு இருக்கும் டினாமினேட்டர் பார்த்தோன்னா எல்சியம் வந்து 180 அதனால் 6 + 3 + 1 × xன்னு வரும் டிவைட் பை 180 மேலே வந்துருச்சு இதையும் கேன்சல் பண்ணிக்கோ 3 × 180/10 இதையும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3 × 18 54 ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார் A truck traveling due to north at 20 meters second and turns east
நார்த்தில் போய்கிட்டு இருந்த ஒரு ட்ரக்கு 20 மீட்டர்/செகண்டில் போய்கிட்டு இருந்த ஒரு ட்ரக்கு எங்கே திரும்பி இருக்குது, ஈஸ்ட்டில் 20 மீட்டர்/செகண்டில் திரும்பி இருக்குது. அண்ட் த சேம் ஸ்பீட், ஸோ 20 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் இருக்குது. த சார்ஜ் இல்லை, த சேஞ்ச் இன், சரியா, சார்ஜ் இல்லை, த சேஞ்ச் இன் இட்ஸ் வெலாசிட்டிஸ். அவ்வளோ வெலாசிட்டியில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது V2ன்னு வச்சுக்கோ, இது V2 இப்படி இருக்குது, V1 எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ நான் இதோட V2 - V1 வேணும், ஆமாவா இல்லையா? V2 - V1 V2 இங்கே இருக்குது, -V1 வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், இப்போ ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து சவுத்து, இது வந்து ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கணும். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்க ஒரே ஆன்சர் இதுதான் ஒரு ஃபைனல் ஆன்சர், கரெக்டாக இல்லையா? ஏன்னா நார்த் மேலே இருக்குன்னா கீழே சவுத் இருக்கும். அதே எப்படி சார் 20√2ன்னு சொல்கிறீங்க? இது 20, இது 20, இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ பார்த்தேன்னா என்னோட ரிசல்டன்ட் ஃபார்முலா வந்து x² + y² + 2xy cos θ. சார் அன்னைக்கு ஏபின்னு சொன்னீங்க, ஏபின்னு சொன்ன என்ன, xyன்னு சொன்ன என்ன, எல்லாமே வேரியபிள். இந்த காஸ்ட் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன் சார் 0 ஆச்சு? ஆங்கிள் வந்து பிட்வீன் த டூ வெக்டர் இஸ் 90 டிகிரி. அப்போ சிம்பிளாக நம்ம மேக்னிடியூட் வேணுமா, 20 20. அப்போ 20² நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சப்போஸ் ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீ இதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் உனக்கு? சப்போஸ் x² + x² அண்டர் ரூட் இருக்குன்னா இதோட வேல்யூ என்ன வரும் உனக்கு? 2x² கிடைக்கும். எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா x√2 கிடைக்கும். இங்கே வந்து 20 20 இருக்கு, அப்போ 20√2. 10 10 இருந்தால் 10√2. 5 5 இருந்தால் 5√2. ஆன்சர் அவ்வளோதான். A car traveling a distance of 2000 meters. If the first half of the distance is covered at 40 km and the second half of the distance, same question, இப்போ தான் சால்வ் பண்ணோம், 60 km/h. நெக்ஸ்ட் ஒன், a particle is, சார் உண்மையாக சொல்லுங்கள், நீங்களே ஒரே கொஸ்டினை போட்டு வச்சுக்கிறீங்க, கிடையவே கிடையாது. இது வந்து ஃபிசிக்ஸ் வாலோட 45 டேஸோட கிராஷ் கோர்ஸ் புக்கு, அதில் இருக்க கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு பத்த மாட்டேங்குது, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பழைய கொஸ்டின் 32 வருஷம் பழைய கொஸ்டின் எடுத்திருக்கேன், அந்த கொஸ்டினை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ நான் கொஸ்டின் எடுக்கலை, இது ஃபிசிக்ஸ் வாலோட புக்கில் இருந்து இருக்கிற கொஸ்டினை, இந்த கொஸ்டினை டைப் கூட பண்ண மாட்டேன், எனக்கு இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இதை டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு. அவங்களே டைப் பண்ணி பிபிடி மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பிபிடி எனக்கு மெயிலில் வரும், நான் அப்போயே வந்து வீடியோ பார்க்குறேன். ஸோ என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, a particle is moving with a velocity 5 m/s towards east, eastern நோக்கி 5 m/s ஸ்பீடில் போகுது. சேஞ்சஸ் நார்த்துக்கு போயிடுச்சு 5 m/s. ஓகே, அப்போ அதோட ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் கேட்குறான். இது வந்து என்னோட V1, இது வந்து என்னோட V2. அப்போ எனக்கு V2 - V1 வேணும் அப்படின்னு சொன்னால் இது V2, இது V1, ஆமாவா இல்லையா? அப்போ இந்த டைரக்ஷன் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து வெஸ்ட் ஆயிரும், இது வந்து நார்த்து. அப்போ நார்த் வெஸ்ட்டு தான் ஒரு ரிசல்டன்ட் இருக்கணும். நார்த் வெஸ்ட்டில் ஒரே ஒரு ஆன்சர் இல்லை, 2 ஆன்சர் இருக்குது. அப்போ இது 2 வராது, கரெக்டாக இல்லையா? இப்போ சொல்லு வேல்யூ என்ன, இது 5, இது 5. அப்போ என்னோட V2 - V1 வேல்யூ என்ன, 5√2. ஆமாவா இல்லையா? 5 5 5√2. 5√2 தான் என்னோட சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டைம் எவ்வளோ, 10 செகண்ட். 2 1/√2. 1/√2 இவ்வளோ தான் ஆன்சர். an object will continue to accelerate until, ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ வரைக்கும் சார் ஆக்சிலரேட் பண்ணிக்கிட்டே போகும்? இப்போ நான் ஒரு ஆக்சிலேட்டர் அமுக்கிறேன், நீ ஒரு ஆக்சிலேட்டர் திருப்பி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, எப்போ வரைக்கும் இப்போ வண்டி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இப்போ நீ ஆக்சிலேட் பண்ணுற, வண்டியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீ ஆக்சிலேட்டர் அப்படியே தானே வச்சிருக்க, நீ ஆக்சிலேட்டர் இப்படி திருப்பி எங்கே வச்சிருக்க, அங்கேயே வச்சிருக்க, ரெஸ்ட்டில் இருந்துச்சு, நீ ஆக்சிலேட்டர் இப்படி திருப்பி வச்சிருக்க, வண்டியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்? எப்போ வரைக்கும் இந்த ஆக்சிலேட்டரோட வேல்யூ மீட் பண்ணுறியோ அது வரைக்கும் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா இல்லையா? அப்போ அந்த இடத்துல மீட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்குது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0 வரணும். முன்னாடி போகிற ஃபோர்ஸ் பின்னாடி போகிற ஈக்குவேட் ஆயிடுச்சுன்னா அந்த வரைக்கும் இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் பார், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன்ஷிப் ஃபார் அ பார்ட்டிகல் இஸ் x is equal to இந்த வேல்யூ கொடுத்துருக்கான். ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறான். x is equal to a0 plus a1t plus a2t². சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா வெலாசிட்டியோட வேல்யூ என்ன, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண உனக்கு a1 plus 2a2tன்னு கிடைக்கும். இதை திரும்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இது 0 ஆயிடுச்சு, அப்போ 2a2 இருக்கா, 2a2. சரியா? ஸோ இது வந்து 2a2. சரியா? இப்போ பார், பார்ட்டிகல் ஹேஸ் அ வெலாசிட்டி கிவன் பை, இதான் என்னோட வெலாசிட்டி. ஓகே, 0.1 into t². தென் இட் ஹேஸ், ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க, வெலாசிட்டி கொடுத்து ஆக்சிலரேஷன் கேட்குறான். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 20 plus 0.1 t². அப்போ ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா 2 into 0.1 into t. நல்லா பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் t. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிலரேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கிடையாது. யூனிஃபார்ம்னா என்ன, அதோட வேல்யூ சம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். சப்போஸ் இங்கே டிஏ இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ ஏவோட வேல்யூ வந்து 0.2 தான். அப்போ அது வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அப்போ அது சேஞ்ச் ஆகுது. வேறு இங்கே பார்த்தோன்னா ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டைம் வந்து 1 போடு, 2 போடு, 3 போடு, ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன். த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பை, இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறான். இதோட வெலாசிட்டி கண்டுபிடி. வெலாசிட்டி வந்து 4t
ப்ளஸ் 1. ஆக்சலரேஷன் என்ன 4. ஆன்சர் இருக்கா? முடிஞ்சு. சப்போஸ் இங்கே டி வந்து என்ன சார் பண்ணுது, டீயோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண, பட் இங்கே டீயே இல்லை. A particle moving with a constant acceleration for 6 seconds after starting from rest. The distance traveled during the 2 consecutive seconds. நல்லா பாரு, 2 செகண்ட்ல எவ்வளோ? நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், x is to 3x is to 5xங்கிற ரேஷியோவில் இருக்குமா? கரெக்டாக இல்லை அந்த 2 செகண்ட்ஸில். அப்போ 1 is to the distance traveled during the consecutive 2 seconds interval. அப்போ இதுதான் 1 is to 3 is to 5 பா. 1 is to 3 is to 5. சரியா? இல்லை அவன் கொஸ்டினில் இப்படி கேட்டிருக்கான்னு வச்சுக்க, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் ஃபஸ்ட்டு 2 செகண்ட், அப்புறம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் 4 செகண்ட், அப்புறம் 6 செகண்ட். ஃபஸ்ட்டு 2 செகண்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு 4 செகண்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு 6 செகண்ட். அதை கேட்டிருந்தானா இதான் ஆன்சர். ஏன்னா இதுக்கு நான் வேல்யூ சொல்லியிருக்கேன் 1 is to 5 is to 9 எப்படி வந்துச்சுன்னு. எல்லாமே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்துக்கோ. பால் இஸ் thrown vertically upward reaches a height 64 feet. ஐயோ நல்லா போய்கிட்டு இருந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டான், மீட்டரில் கொடுத்துருந்தானா நம்ம டேரெக்டாக மெத்தட் இருக்குது, இப்போ ஃபீட்டில் கொடுத்துட்டான். சரி ஒன்றும் இல்லை, பேசிக் ஃபார்முலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பால் நீ கீழேருந்து மேலே தூக்கி போடுற, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? 64 feet. நீ கொஸ்டினை கீழேருந்து மேலே பார்த்தாலும் சரி, இல்லை மேலேருந்து கீழே பார்த்தாலும் சரி, ஒரே கொஸ்டின், சிமெட்ரி நேச்சர். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், நான் ஸ்டார்டிங் வந்து u is equal to நான் 0ன்னு எடுத்திருக்கேன். ஆப்ஜெக்ட் வந்து 64 feet கீழே ட்ராவல் ஆயிருக்கு, ஆக்சலரேஷனோட வேல்யூ கொடுத்து வச்சிருக்கான். அப்போ என்னோட s is equal to ut plus half at. ஏன் சார் நீங்கள் கீழே மேலே எடுக்கல, மேலே நீங்கள் கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ரீசன் என்னன்னா, நீ சப்போஸ் கீழே மேலே தூக்கி போடுறேன்னா கீழே இனிஷியலாக ஸ்பீடு இருக்கும், நீ தூக்கி போடுறேன்னா ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் போகும். அப்போ பார்த்தோன்னா நான் யூவோட வேல்யூ தெரியாமல் யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்ஜெக்டை மேலே கீழே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கீழே யூவோட வேல்யூ 0 இருக்கும். சரியா? அதான் சிம்பிள். அப்போ யூவோட வேல்யூ 0னா half into g, ஜியோட வேல்யூ 32, டைம் வந்து தெரியாது. சரியா? இப்போ 64ன்னு போட்டேன்னா 64 into 2 by 32. அப்போ கேன்சல் பண்ணுற 2 2s are 4 is equal to t square. அப்போ டீயோட வேல்யூ வந்து 2 ஆயிரும். டீயோட வேல்யூ 2. என்ன கேட்டிருக்கான், இனிஷியல் வெலாசிட்டி யூவோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்போ எனக்கு டி இதுவே தெரிஞ்சிருச்சுன்னா b is equal to u plus at. ஆமாவா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே போகுது. சரியா? இங்கேருந்து இங்கே ஆப்ஜெக்ட் போகுதுன்னு சொன்னால் ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போ 0 is equal to u plus at. அப்போ u is equal to at. சார் செம்ம தப்பு, மைனஸ் u is equal to தான் 80. நல்லா பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் மேலே போகிறப்ப வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் ஆக்சலேஷன் நெகட்டிவாக இருக்கும். அப்போ மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ t is equal to யூவோட வேல்யூ தெரியாது. ஓ யூவோட வேல்யூ தான் வேணுமோ. u is equal to 32 into டைம் எவ்வளோ 2 seconds. அப்போ ஆன்சர் எவ்வளோ 64. ஆன்சர் எவ்வளோ 64. சார் நீங்கள் 2 தடவை ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் தப்பான ஃபார்முலா எடுத்திருக்கேன். அவங்க நான் என்ன நினச்சேன்னா டைம் கேட்டிருக்கான்னு நினச்சேன், பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ நான் 3வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, v square minus u square is equal to 2as. இதான் கரெக்ட். ஸோ நான் அப்போ வந்துட்டு படித்து சொல்லியிருக்கேன், இது வந்து தப்பான ஃபார்முலா யூஸ் பண்ண 2 தடவை யூஸ் பண்ணது ஆன்சர் வரும். நான் நினச்சேன் டைம் பீரியட் கேட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சேன். அப்புறம் பார்த்தா வெலாசிட்டி, அதனால வெலாசிட்டி அங்கே போகணும். சரியா? ஃபைனல் வெலாசிட்டி என்ன 0, இனிஷியல் வெலாசிட்டி என்ன அதான் சார் தெரியாது. இஸ் ஈக்குவல் டு 2 into ஏவோட வேல்யூ என்ன 32, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 64. நல்ல பார் 2 into 32 64. 64 into 64. அப்போ ரூட் ஆஃப் 64 பார்த்தோன்னா 64. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ தப்பான ஃபார்முலா யூஸ் பண்ணனா 2 தடவை வரும். இப்போ பாரு, 2 bodies of different masses. மாஸ் எனக்கு தேவையில்லை, நீ என்ன மாஸ் வேணாலும் வச்சுக்கோ. ட்ராப் ஃப்ரம் a tower of height a and b. ஏங்கிற ஹைட்ல இருந்தும் பிங்கிற ஹைட்ல இருந்து இந்த 2 ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சரியா? 2 வேறு ஹைட்ல இருந்து இல்லை, the ratio of time taken. என்ன டிஸ்டன்ஸ் தான் அவனே கொடுத்துருக்கான், அப்புறம் டைம் கேட்குறான். சரியா? இப்போ பார்த்தேன்னா நான் என்ன பண்ண போகிறேன், 2மே ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் 2வது ஈக்குவேஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு ஃபஸ்ட்டு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், சின்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ நான் சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டீயோட ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து a இஸ் ஈக்குவல் டு சம் t1 ஸ்கொயர். சரி, ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு a by b இஸ் ஈக்குவல் டு t1 by t2 the whole square. ஆமாவா இல்லையா? இது புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? சரியா? half a கேன்சல் ஆயிரும். உனக்கு வேணும்னா பேசிக்ல இருந்து வரணும் அப்படி வச்சுக்கோ. பட் டேரெக்டாக s இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு t ஸ்கொயர். இப்போ பார்த்தோன்னா t1 by t2 கேட்டிருக்காங்க. ஸோ t1 by t2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a by b. ரூட் ஆஃப் a by b. ஸோ ரூட் a by ரூட் b. இதான் ஆன்சர். மாசை பொறுத்து இருக்காது இந்த கொஸ்டினில், மாசை பொறுத்து வராது, ஞாபகம் வச்சுக்கோ. 2 bodies a and b of mass a and b. a and b தேவை இல்லை எனக்கு. I drop from the tower 36 meter and 64 meter respectively. Ratio of the time கேட்குறான். ஸோ நல்லா பாரு, எனக்கு வந்து தெரியாதுன்னு கூட வச்சுக்கோ. 36 by 64 is equal to t1 square by t2 square. தெரியாதுன்னு சொல்லி ஏன் தெரிஞ்ச மாதிரி எழுதி வச்சிருக்கேன். தெரியாதுன்னா என்ன அர்த்தம்?
எனக்கு வந்து இந்த பேசிக் மறந்து போச்சு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், என்னோட S is proportional to t². இப்போ நான் எழுதிக்கலாமா, இந்த ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அது எழுதிக்கலாமா, அதை நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். 64 is equal to t1² by t2². இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தனா t1 by t2 கிடைக்கும். t1 by t2 is equal to root of 36 by 64 which is equal to root of 6 by 8 which is good. root of 6 by 8 எப்படி தம்பி, ஒரு ரூட் எடுத்தால் தானே 6 by 8 வந்துச்சு. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணனா 3 by 4. 3 by 4 7.5 ஈக்குவல் தானே. ஓ, the ratio of time taken by them to reach the ground. கரெக்ட் தானே, both A and B. என்னடா சொல்ல வரீங்க, சரி ஓகே பார்த்துக்கோ, இதுதான் கொஸ்டின். A body starting from rest has a uniform acceleration 8 meter per second square. The distance traveled by in the 5th second. 5வது செகண்ட்ல டிராவல் பண்ணிக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஸோ நம்ம டேரக்ட் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா வந்து நீ யூஸ் பண்ணலாம், ½ gt² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் அவங்க 5வது செகண்டில் மட்டும் கேட்டிருக்கான். சார் 5வது செகண்டுக்கு தான் இது வச்சுருக்கோம்ல, x is to 3x is to 5x is to 9x is to 7x is to 9x. எவ்வளோ, 9x. அப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தெரியாது. அப்போ உனக்கு வேணும் அப்படின்னா நீ 5வது செகண்டில் மட்டும் வேணும் அப்படின்னா என் ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா, டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் இந்த nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு a/2 into 2n - 1. படிச்சிருக்கோமா இல்லையா. அப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளோ, 8/2 into 2 5s are 10 - 1 4 into 9 4 9s are 36. ஆன்சர் வந்துருச்சு. இல்லை சார் எனக்கு இதுதான் மெத்தட், இந்த மெத்தட் நல்லா போகுது, அப்போ நான் இதே ஃபாலோ பண்ணிக்கோ. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடி. எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு போட்டப்போ எனக்கு எக்ஸ் கிடைக்கும். 8/2 into t². ஸோ t²ஓட வேல்யூ 1. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 4. அப்போ இங்கே வந்து 9 into 4ன்னு போட்டுக்கோ. 9 4s எவ்வளோ, 36. சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னே புரியல. அப்போ நீங்கள் வீடியோ ஒழுங்காக பார்க்கல, இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல. A stone is dropped from a bridge. It will reach the ground in 4 seconds. 4 செகண்டில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வருது, கீழே வருது. அப்போ அதோட ஹைட் எவ்வளோ, ½ gt². ஆமாவா இல்லையா. அப்போ 5 into 4² 4² 16 80 இல்லையா. ஏன் 80 இல்லை, ஏன் அப்படின்னா அவங்க ஜியோட வேல்யூ 9.8 எடுத்தாங்க. அப்போ 9.8/2ன்னு போட்டேன்னா அவனுக்கு நல்ல பேர் 80 வருதா. 80யோட சின்ன வேல்யூ வந்து இதானே, முடிச்சிரு. இல்லை சார் நான் வந்து சால்வ் பண்ணுவேன், பண்ணிக்கோ. 9.8/2 into 4². இதை பண்ணி பாரு. எனக்கு வந்து இப்போ நான் வந்து வேகமாக சால்வ் பண்ணுறேன்னா அதனால் இதெல்லாம் நான் பண்ணல, நீ பண்ணி பார்க்குறேன்னு பண்ணி பார்த்துக்கோ ஆன்சர் வருதா இல்லையா. A ball is thrown vertically upward from the top of a tower with a velocity 10 meter per second. 10 meter per second. ஏதோ டாப் ஆஃப் டவர்லேருந்து 10 meter per second மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ 10 meter per second மேலே தூக்கி போட்டிருக்காங்க. இங்கே 1 செகண்டில் அந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்து ரீச் ஆகிடுமா, கரெக்டாக இல்லையா. 1 செகண்ட் ஆகுமா, எப்படி சார், 10/10 வந்து 1. அப்போ என்ன வெலாசிட்டி கொடுத்துருன்னா அதை 10ஆல் டிவைட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கும். அதுதான் நான் அப்போலேருந்து பண்ணுறேன். If the ball fall from the ground, if the ball falls on the ground, seconds, திரும்பி கொஸ்டின் மிஸ்ஸிங்கா. Ball is thrown vertically upward from the top of the tower with a velocity 10 meter per second. If the ball falls on the ground, எத்தனை செகண்ட்ஸ் லேட்டர், எத்தனை செகண்ட் லேட்டர் மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஸ்டின் 17. Five seconds. In 5 seconds எழுதிக்கோமா, in 5 seconds. சரியா. அப்போ ஹைட் எவ்வளோ, அப்போ நல்லா பாரு, தூக்கி போட்டிருக்கேன், மொத்தம் 5 செகண்டில் கீழே வந்துருச்சு. அப்போ இது எவ்வளோ, 4 செகண்ட்ஸா, இது எவ்வளோ 4 செகண்ட். அவங்க கேட்குறது இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங்கு. அப்போ நான் மொத்தம் 4 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிடலாம். 4 செகண்டில் அது எவ்வளோ சார் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், நல்லா சொல்லு. 4 செகண்டில் இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், 5 into 4². அப்போ அது ட்ராவல் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் 80 மீட்டர். 4 செகண்டில் மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 80 மீட்டர். அப்போ இந்த 1 செகண்டில் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும், 5. அப்போ இந்த மொத்த ஹைட் ஆஃப் த பில்டிங் எவ்வளோ, இது 5, இந்த மொத்த டிஸ்டன்ஸ் 80. அப்போ இது 75. 75 மீட்டர் முடிஞ்சு. இந்த above question, what is the maximum height above the tower will the ball attain? இந்த டவருக்கு மேலே எவ்வளோ ஹைட் இந்த பால் ஏறி இருக்கு. 1 செகண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு. 1 செகண்ட் ட்ராவல் பண்ணிச்சுன்னா 5 தான் ட்ராவல் பண்ணியிருக்கும். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 5. நெக்ஸ்ட் பார், இந்த above question திருப்பி அதே கொஸ்டினா. The total distance traveled by the ball before it returns to the ground. டோட்டலாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு. நல்லா பார், இங்கிருந்து இங்கே வரைக்கும் 80, இதுலேருந்து இது ஒரு 5. அப்போ 85 மீட்டர் தான் டோட்டலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இருக்குது. The distance displacement
for the two particle A and B of the straight inclined plane 30 and 60 degree இருக்குது. the ratio of the velocity நல்லா பாரு, ஒன்று வந்து 30 டிகிரியில் இருக்குது, இன்னொன்று வந்து 60 டிகிரியில் இருக்குது. இதான் ரெண்டு கொஸ்டின், 30 டிகிரி அண்ட் 60 டிகிரியில் ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்குது. அப்போ இதோட வெலாசிட்டி என்ன? நான் ஃபஸ்ட்லாம் சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி வேணுமா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், ஸ்லோப் கண்டுபிடி. ஸ்லோப்னா என்ன? tan தீட்டா. அப்போ tan 30 by tan 60. tan 30 by tan 60 னா 1/√3 by √3. அப்போ என்ன கிடைக்கும்? 1/3. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டோட்டல் எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். 40 minutes. வா, இப்போ பாரு, இதுக்கப்புறமெல்லாம் எல்லாமே பழைய நீட் கொஷின் பேப்பர். நியர்லி 20 to 30 கொஷின்ஸ் இருக்கும். எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். ஆமாம், அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வேகமாக போகிறீங்க, எனக்கு புரியல, ஆனால் எனக்கு இந்த கொஷினோட ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் முன்னாடியே சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தேன்னா உனக்கு இந்த கொஷின்ஸோட அது வந்து சின்ன புள்ளத்தனமாக ஒரு ஆன்சர் எல்லாமே நான் சொல்லி வச்சிருக்கேன். சரியா, இதில் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு நான் 20 நிமிஷத்துக்கிட்ட எடுத்திருப்பேன். அந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமாக சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன். உனக்கு அந்த வீடியோ வேணும்னா கேள்வி அதோட லிங்க் கொடுக்குறேன். பட் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கும். பட் அது வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இப்போ பாரு, வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட்குள்ளார. 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட்குள்ளே வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணுவேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் v dt. வா, இன்டெகிரேட் பண்ணு. at ப்ளஸ் bt ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு dt. a t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் b t கியூப் பை 3. ஆமாவா இல்லையா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கோ. லிமிட் என்ன? 1லேருந்து 2 வரைக்கும். அப்போ a 2ன்னு போடு. வெயிட் பண்ணு, ஜஸ்ட் மினிட், நான் அப்புறமேல் கண்டினியூ பண்ண, ஒரு கால் வந்துருச்சு. சரிவா, கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாரு, நான் லிமிட் வந்து அப்பர் லிமிட் 2ன்னு அப்ளை பண்ணுவேன்னா 2 அப்ளை பண்ணால் 4, 4லேருந்து 1 போயிடுச்சுன்னா 3. அப்போ 3/2 ப்ளஸ் b இன்ட்டு 4 கியூப் வந்து 8, 8லேருந்து 1 போயிடுச்சுன்னா 7, 7/3 இருக்க ஆப்ஷனில். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். அப்போ பார்ட்டிகல் ஆஃப் யூனிட் மாஸ் இஸ் கோயிங். ஓகே, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி இது பார்த்தோன்னா பீட்டா எக்ஸ் பவர் -2n. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோ, வெலாசிட்டி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. எனக்கு இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து போன தடவை பண்ணுறப்ப இந்த கொஸ்டின் வந்து வேறு மாதிரி பண்ணி விட்டுருந்தேன். ஓகே, நான் கொஸ்டினே மாற்றி விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி இன்டூ dv/dx. இதானே கரெக்டாக இல்லையா? ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஆக்சிலரேஷனுக்கு. அப்போ பீட்டா எக்ஸ் பவர் -2n இன்டூ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? -2n பீட்டா எக்ஸ் பவர் -2n -1. ஸோ இது வந்து -2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் -4n -1. -4n + 1 -4n -1. இது ஆன்சர். இப்போ பார், a stone falls freely under the gravity. It covers a distance h1 h2 h3 in first 5 second, next 5 second and the third 5 second. 5 5 5 ஈக்குவல் இன்டர்வல் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணும்? x 3x 5x. படித்தோமா இல்லையா? இந்த கொஸ்டினோட டீட்டெயில் சொல்யூஷன் வேணுமா? பழைய வீடியோவில் உட்காந்து பார்த்துக்கோ. 20 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, x 3x 5x. அப்போ பார்த்தனா எக்ஸோட வேல்யூ வந்து ஹச்னு வச்சுக்கோ. சரியா? சரி, இது வந்து h1, இது வந்து h2, இது வந்து h3. h3யோட வேல்யூ வந்து 5x. சரியா, புரியுதா? அப்போ வந்து இதோட ரேஷியோ என்ன கிடைக்கும்? நல்ல பார், இதுதான் ஆன்சர். h1 is equal to x, h2 is equal to 3x. 3xக்கு வந்தனா 3 into h1 போட்டுக்கலாமா? அப்போ h1 வேணும் அப்படின்னு சொன்னால் h2/3, h2/3, h3 அதே மாதிரி h3/. புரியுதா? ஆன்சர் வந்துடும். A particle covers half of the total distance with speed v1 and the rest half with the speed v2. டைரக்டான ஒரு ஃபார்முலா, 2v1 v2 divided by v1 plus v2. டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். A boy standing at the top of the tower of 20 meter high drops a stone. 20 meter ஹைட்லேருந்து ஸ்டோனை கீழே ட்ராப் பண்ணுறான். The velocity at which it hits the ground. ஸோ நான் இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நீ கீழே மேலே தூக்கி போட்டாலும் சரி, மேலே கீழே வந்தாலும் சரி, 20 மீட்டர் ட்ராவல் பண்ணிருக்கு. 20 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னது எந்த டைம் எடுத்திருக்கும்? அது வந்து 2 seconds டைம் எடுத்திருக்கும். ஆமாவா இல்லையா? 2 seconds டைம் எடுத்திருக்குன்னா என்ன அர்த்தம்? கீழே வந்து 20 நான் தூக்கி போட்டிருப்பேன். இல்லை சார், எனக்கு வந்து வேறு மாதிரி சொல்லுங்க. அப்போ ஒன்றும் இல்லை, ஹைட் வேணுமா? இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ half gt ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? அப்போ 20 is equal to half வேல்யூ என்ன? ஜியோட வேல்யூ 10. ஸோ 10/2 வந்து 5t ஸ்கொயர். அப்போ இதில் வந்து டீயோட வேல்யூ வந்து உனக்கு 4, டீயோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கிடச்சிரும். இந்த டீயோட வேல்யூ 2 போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணு.
சார் திரும்பி 2 ஈக்குவேஷன் வருது, அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்களா? கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்கேன். 3வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டேரக்ட் ஆன்சரே கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு? v² ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியாது. இனிஷியல் வெலாசிட்டி என்ன 0 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 20. ஸோ நல்லா பாரு 20 20, அப்போ v இஸ் ஈக்குவல் டு √20 இன்ட்டு 20. இப்போ ஆன்சர் வந்து 20. சரியா? பட் இந்த மெத்தட் பார்த்தோன்னா எப்பயுமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாரு என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து 20 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே போட்டாலும் சரி, இல்லை கீழேருந்து 20 மீட்டர் ஹைட்டு தூக்கி போட்டாலும் சரி, ஒரே கதை. 20 மீட்டர் மேலே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 2 செகண்ட். 2 செகண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்பீட் எவ்வளோ? 20. கொஸ்டின் சால்வ். அ மேன் ஆஃப் 50 kg, மேன் எனக்கு தேவையில்லை, மாஸ் எனக்கு வேணாம், நீ என்ன மாஸ் வேணாலும் கொடுத்துக்கோ, இஸ் ஸ்டாண்டிங் இன் அ கிராவிட்டி ஸ்பேஸ் ஆஃப் ஹைட் 10 மீட்டர் above the floor. 10 மீட்டர் above the floor. ஃப்ளோர்லேருந்து 10 மீட்டருக்கு ஹைட்டில் இருக்கான். ஹி த்ரோஸ் அ ஸ்டோன் ஆஃப் 0.5 kg. ஓகே அவசரப்பட்டு வாய் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து இந்த லெசனோட கொஷின் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரியா? ஸோ சேஞ்ச் இன் எனர்ஜியோட கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து 10 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே தூக்கி போடுறான் 2 மீட்டர் per செகண்டில். ஸோ இது பார்த்தோன்னா என்ன கதை அப்படின்னா கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த கொஸ்டினில் ஒரு வார்த்தை முக்கியம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே தூக்கி போடுறேன் அப்படின்னா நான் எங்கேயும் மூவ் பண்ண மாட்டேன், ஏன்னா கிராவிட்டி இருக்குது. பட் நான் கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கேன்னா நான் எதோ ஃபோர்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் கீழே தூக்கி போட்டேன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ்னால நானும் பின்னாடி போவேன். ஆமாவா இல்லையா? அப்போ பார்த்தோன்னா m1 v1 இஸ் ஈக்குவல் டு m2 v2. ஆமாவா இல்லையா? ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டோடது இன்னொரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தோன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்கானா, அப்போ மேனோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? மாஸ் எவ்வளோ 50, வெலாசிட்டி தெரியாது, இஸ் ஈக்குவல் டு இதோட மாஸ் எவ்வளோ 0.5, இவனோட வெலாசிட்டி எவ்வளோ 2. ஸோ 2 5 1ன்னு வந்துடும். அப்போ v1 இஸ் ஈக்குவல் டு 1/50. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண வேறு மெத்தட் இருக்கா? வேறு மெத்தட் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு இந்த லெசன் வராது. பட் ஏன் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சரி, இப்போ பாரு, ஒரு ஆப்ஜெக்ட்னா மேலேருந்து கீழே தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோ. சரியா? அப்போ நான் கண்டிப்பாக கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போவேன். அப்போ நான் முன்னாடியே 10 மீட்டரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் 10 விட கொஞ்சம் அதிகமாக மேலே போயிடுவேன்னா? எவ்வளோ சார்? 10 விட அதிகமான வேல்யூ இந்த 2 ஆன்சர் தான். ஒரு பந்தி 10 மீட்டர் கீழே போயிருக்கேன், நான் 10 மீட்டர் மேலேயா போயிருப்பேன். வந்து நான் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. துப்பாக்கி வச்சு நான் சுடுறேன். இந்த கொஞ்சம் முன்னாடி போகுமா? எது கொஞ்சம் முன்னாடி போகும்? புல்லட் முன்னாடி போகும். புல்லட் எந்த தூரத்துக்கு முன்னாடி போகுதோ அதே அளவுக்கு இது கன்னு பின்னாடி வராது. கொஞ்சம் தூரம் தானே வரும். ஏன் அப்படின்னா கன்னோட மாஸ் வந்து ரொம்ப அதிகம் when compared to மாஸ் ஆஃப் த புல்லட். கரெக்டாக இல்லையா? ஸோ அதை வச்சு போட்டுக்கலாம். போட்டோன்னா 10.1 கிடைக்கும். பட் இதோட எக்ஸாக்ட் சொல்யூஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு இந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே, மேபி டைம் கொடுத்தா நான் அதை ஆன்சர் பண்ணுவேன். A bus is moving with a speed 10 meter per second on a straight road. A scooter is wished to overtake the bus in 100 seconds. ஒரு பஸ் வந்து முன்னாடி இருக்குது, அது வந்து 10 மீட்டர் per second ஸ்பீடில் போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. A scooter is wished to overtake the bus in 100 seconds. ஸோ ஸ்கூட்டரிஸ்ட் இருக்காரு, 100 செகண்டில் இதை முந்தணும்னு ட்ரை பண்ணுறாரு. 100 செகண்டில் இதை ட்ராவல் பண்ணணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1 கிலோமீட்டர், அதாவது 100 மீட்டர், சாரி 1000 மீட்டர். அப்போ இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்டா? அப்போ நல்லா பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ், சாரி வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா v minus 10 is equal to டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1000/100. அப்போ 10 கிடைக்குமா? அப்போ v is equal to 10 plus 10 20. 10 plus 10 20. இது ஆன்சர். A particle starts its motion from rest under the action of constant force. It travel a distance. First 10 செகண்டில் அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் s1. நெக்ஸ்ட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 20 செகண்டில். அப்போ இதோட ரேஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 10 செகண்ட், ஃபஸ்ட்டு t செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா மொத்தம் 2t செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 4x இருக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ s1 சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆயிரும்? 4s1. அப்போ s2ஓட வேல்யூ 4s1. இது ஆன்சர். The distance traveled by a particle starting from the rest moving with the acceleration 4/3 in the third second is 3வது செகண்டில் இதோட எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க 3வது செகண்ட். டேரெக்டாக ஃபார்முலா போட்டுக்கலாமா? a/2 எழுதிடுறேன். a/2 into 2n minus 1. a/2 என்ன? 4/3 into 2. 2n minus 1. 2 into 3 minus 1. 2 into 5/3. 10/3. A particle is moving in a straight line. சரி, எனக்கு இந்த மெத்தட் வேணாம், எனக்கு வந்து இந்த x 3x 5x இந்த மெத்தடில் சொல்லுங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. முதல்ல நம்ம வந்து
1/2 GT ஸ்கொயர் அதான ஃபார்முலா. அப்போ ஜியோட வேல்யூ இங்கே 4/3ன்னு கொடுத்துருக்கானா, அப்போ ஹாஃப்னு போட்டேன்னா அதில் பாரு ஹாஃப்னு போட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும் 2/3ன்னு கிடைக்கும். 1/2 என்ன சொல்கிறேன் 4/3 டிவைடட் பை 2 இது போட்டேன்னா 2/3யா கரெக்டாக இல்லையா. அப்போ என்னோட எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 2/3. அப்போ 5x என்ன 5 × 2/3 முடிஞ்சா 10/3 சேம் ஆன்சர். A particle is moving in a straight line with a constant acceleration. The change in velocity from 10 to 20. 10ல இருந்து 20க்கு சேஞ்ச் ஆயிருக்கு while passing through a distance 135 மீட்டர். அப்போ அவங்க டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கா டைம் கேட்டிருக்கான். ஸோ நான் இதுக்கு சொல்லி தான் உனக்கு 4வது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பேன். S is equal to v plus u by 2 into t. அப்போ 135 into 2 is equal to 20 plus 10 வந்து 30. அப்போ t is equal to 270 by 30. அப்போ 9 செகண்ட் முடிஞ்சு. A particle moves in a straight line OY at a time t. The distance x of the particle is given by okay x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 40 plus 12t minus t cube. How long will the particle come before coming to rest? ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அதோட வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ண இதோட வெலாசிட்டி என்ன இதே கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் அதான் சொல்கிறேன் என்னோட கோர்ஸ்லேயே எடுத்து பார்த்தேன்னா நான் ஏகப்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன் பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான். ஏன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். 12 minus 3t ஸ்கொயர் இது v is equal to 0ன்னு போட்டேன்னா டீயோட வேல்யூ 2ன்னு வரும். டீயோட வேல்யூ 2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ 40 plus 24 minus 8 அப்போ 16 அப்போ 56 முடிஞ்சு 56. The displacement x of a particle varies with time okay time t as a is equal okay a e power minus alpha t plus b e power beta t. A and b are positive okay ஒன்று பிரச்சனை இல்லை a b positive. The velocity of the particle will velocity எப்படி சார் இருக்குது டிஃபரன்ஷியேட் பண்ணு minus a e power minus alpha t plus beta b power e power beta t. ஓகே அப்போ இதில் நீ என்ன சொல்ல முடியும் இது என்ன சொல்லலாம் இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா இது வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஆனால் சப்போஸ் நான் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஈக்குவல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு போடு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு போட்டேன்னா இங்கே என்ன ஆயிரும் இங்கே வந்து ஏபி எல்லாம் விட்டுட்டு சரி தப்பான இன்டெகிரேட் பண்ணிக்கப்ப ஏ இ பவர் இங்கே ஒரு ஆல்ஃபா வேறு வரும் மைனஸ் நான் வேணா திரும்பி வெயிட் பண்ண இந்த இடத்துல ஆல்ஃபா விட்டுட்டு அந்த இடத்துல பீட்டா விட்டுட்டேன்னா ஒரே செகண்ட் தானே அவங்க இன்டெகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த ஏ ஆல்ஃபா ஒரே மாதிரி இருக்குன்னு விட்டுட்டேன் ஏ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா மைனஸ் ஆல்ஃபா முன்னாடி வந்துருமா பி இ பவர் பீட்டா டி இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பீட்டா முன்னாடி வந்துடும். ஸோ இது வந்து இன்க்ரீஸும் சொல்ல முடியாது டிக்ரீஸும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டைமை பொறுத்து இன்னொரு ஃபேக்டர் வந்து டிக்ரீஸ் பண்ணும் டைமை பொறுத்து. அப்போ பார்த்தோன்னா சப்போஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ நீ வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நீ சப்போஸ் பீட்டான்னு போட்டாலும் ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டான்னு போட்டான்னா மைனஸ் பீட்டா ஏ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா பி பவர் இ மைனஸ் பீட்டா இப்படி வருது. இதுலேருந்து என்ன சொல்ல முடியும் இதுலேருந்து இது ஜீரோன்னு சொல்ல முடியாது. ஏவும் பியும் ஜீரோவாக இருந்தால் தான் இல்லைன்னா கொஸ்டினில் பிரச்சனையா மேபி கொஸ்டினில் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லைன்னா இதோட கொஸ்டின் பார்த்துக்கோ 2005 வந்த கொஸ்டின். ஸோ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்துக்கோ. சப்போஸ் இது வந்து ஆல்ஃபா இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா இ பவர் மைனஸ் பீட்டா டி இதுவாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா போட்டேன்னா ஆன்சர் ஜீரோன்னு வரும். பட் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தெரியல. ப்ளீஸ் செக் த ஆன்சர். செக் இட். செக்னா என்ன ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணி சொன்னால் தான் செக் பண்ணுறது. இது வந்து நீ பார்த்துக்கோ. போலீஸ் ஜீப் இஸ் சேசிங் வித் வெலாசிட்டி 45 km/h and thief வந்து இந்த வெலாசிட்டியில் 153 km. போலீஸ் ஃபயர் அ புல்லட் ஓகே த வெலாசிட்டி இட் வில் ஸ்ட்ரைக் அது என்ன வெலாசிட்டியில் போய் ஸ்ட்ரைக் பண்ணும். அப்போ வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கோ. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு இதுலேயும் இது எனக்கு ஒன்று ஒரே டேரக்ஷனில் போகுது. அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டு அவனுக்கு என்ன கிடைக்கும் 153லேருந்து 45 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 108 108 km/h இருக்குது மீட்டர்/செகண்டுக்கு மாற்று 108 × 5/18 18 1s are 18 6s are 30யா. ஸோ நல்லா பார்த்துக்கோ 180 மீட்டர்/செகண்டில் ஒரு வெலாசிட்டி போகுது அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அது வந்து 30 அப்போ 180 - 30 என்ன கேட்டிருக்காங்க the velocity with which it will strike. ஸோ 180 - 30 வந்து 150 இதுதான் ஆன்சர்.
ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான். a body falls from a height எவ்வளோ 200 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே வருது. the ratio of distance travel in each 2 seconds 2 செகண்டில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும் 1:3:5. the acceleration due to gravity on a planet A is 9 times the acceleration due to gravity on planet B. a man jump on a planet A. ஏங்கிற பிளானெட்டில் கிராவிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ நான் நல்லா பாரு, ஏங்கிற பிளானட் கிராவிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ நான் குதிக்கிறேன், ஈஸியாக என்னால் மேலே போக முடியாது, கிராவிட்டி அதிகம், கிராவிட்டின்னு கீழே இழுத்துரும். நான் என்ன வெலாசிட்டி குதிச்சாலும் கிராவிட்டின்னு வேகமாக கீழே இழுக்கும். பிளானட் பியில் பார்த்தோன்னா கிராவிட்டி கம்மி, அப்போ நான் கம்மியான வேகத்தை கொடுத்தாலே நான் ஜம்ப் நல்லா பண்ண முடியும். அப்போ பார்த்தோன்னா இந்த பிளானெட்டில் 2 மீட்டர், அப்போ அந்த பிளானட் கண்டிப்பாக 2 விட அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு அதிகம் உனக்கு தெரியும், S is inversely proportional to A. கரெக்டாக? அப்போ எங்கே வந்து உனக்கு கிராவிட்டி வந்து 9 டைம்ஸ் இருக்கோ அங்கே வந்து என்ன ஆகும், கம்மியான டிஸ்டன்ஸ். எங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்கோ அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. புரியலையா? இது S1 வச்சுக்கோ, இது A1 வச்சுக்கோ. அப்போ S2 1/A2. சரியா? வெயிட் பண்ணு, இதை விட்டுரு. S1 is equal to 1/A1, S2 equal to 1/A2. இப்போ நல்லா பாரு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான், 2ன்னு சொல்லியிருக்கான். இதோட கிராவிட்டி எவ்வளோ, 9 டைம்ஸ் கிராவிட்டி. அப்போ 9 டைம்ஸ் ஏன்னு வச்சுக்கோ. இது வந்து S2, இதோட கிராவிட்டி எவ்வளோ 1/A. இந்த A இது கூட கேன்சல் ஆயிரும். அப்போ உனக்கு வேணும் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கரெக்டாக இல்லையா? சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். சரியா? இதெல்லாம் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீ மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா S2 is equal to, இல்லையா உனக்கு புரியலன்னா வெயிட் பண்ணு. ஆக்சுவலாக இந்த 2 தடவை நான் ஈக்குவல் டு போட்டிருக்கக்கூடாது, ஒரே ஈக்குவல் டு தான். இது இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், S1/S2 is equal to இது பை இது. சரியா? S1/S2 is equal to இது பை இது. அப்போ 2/S2 is equal to 1/9. அப்போ S2ஓட வேல்யூ என்ன, 18. இந்த கொஸ்டினை டேரக்டாக எப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம்? இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தெரியுதா? அப்போ நீ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். அப்போ 9 டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 × 9 18. இவ்வளோ தான் ஆன்சர். த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் கிவன் பை, வெரி குட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் என்ன? இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் T is equal to 0ல பார்க்கணும். இதோட வெலாசிட்டி என்ன, டிஃபரன்ஷியேட் பண்ணு. B + CT 2CT minus 2CT minus 4BT3. ஆக்சிலரேஷன் வேணுமா? ஃபஸ்ட் வெயிட் பண்ணி இதிலே கொஸ்டின் சால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். Tயோட வேல்யூ 0ன்னு போடு. அப்போ ஆன்சர் என்ன, Bன்னு கிடைக்குமா? B எதில் இருக்குது, ஒன்று இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஆப்ஷன். அப்போ சால்வ் பண்ணி பார்க்கணும். ஆக்சிலரேஷன் போடு. இப்போ 2Cன்னு கிடைக்கும் மைனஸ் 12BT². T is equal to 0ன்னு போட்டால் 2C. அப்போ இதுதான் என்னோட ஆன்சர். ஃப்ரம் த டாப் ஆஃப் அ டவர் a particle is thrown vertically downward. thrown நல்ல பாரு, த்ரோன் பண்ணியிருக்காங்க, கீழே தூக்கி போட்டிருக்காங்க. the ratio of the distance covered by it in 3rd second and 2nd second is, 3வது செகண்ட் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், 2வது செகண்ட் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. நல்ல பேர் இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியோட தூக்கி போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? புரியுதா? எஸ். இப்போ இந்த கொஸ்டின் நீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுப்பார். இந்த கொஸ்டின் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக யோசி. ஒரு ஆப்ஜெக்டை நீ இங்கேருந்து 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் தூக்கி போட்டிருக்க. சரியா? அப்போ அது 1 செகண்டில், அடுத்து என்னது 2வது செகண்டில், அடுத்து 3வது. அப்போ இதில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதுதான் உன்னோட கொஸ்டின். இப்போ நானே பார்த்தேன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரிக் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஓகேயா? நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் என்னோட ஸ்டார்டிங். இது 0, இது 1, இது 2, இது 3. அப்போ நான் இங்கேருந்து ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டிருக்கேன்னா 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் தூக்கி போட்டிருக்கேன். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ட்ராவல் பண்ணியிருக்க ஸ்பீடு எவ்வளோ. இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா, என்னோட ஃபார்முலா வந்து நான் அந்த கொடுத்துருக்க ஃபார்முலா வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கணும். இப்போ நீ யோசிச்சுப்பார், இந்த கொஸ்டின் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். உனக்கு வேணும்னா சாதா சொல்யூஷன் வேணுமா, அடுத்து ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இல்லை, வெரி குட். இப்போ சாதா சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இது மொத்தம் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, UT + ½ GT². அப்போ S is equal to டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார், ஸ்டாண்டிங் ஸ்பீட் 10. அப்போ 2வது செகண்டில் மட்டும். அப்போ நீ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். இது வந்து நீ நார்மலாக சால்வ் பண்ணுறேன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். ஏன் சார் காம்ப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னா, உனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், ஆனால் நீ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்ப. அப்போ அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுவேன், அப்போ தான் உனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி மொத்தம் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்ப. கரெக்டாக? உனக்கு இதோட சொல்யூஷன் வேணும்னா ஆல்ரெடி அங்கே அவைலபிளாக இருக்கும், நீ போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. மொத்தம் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்ப, அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரெண்டுத்தோட ரேஷியோ தான் வந்துட்டு கேட்குறாங்க. புரியுதா இல்லையா? இப்போ இந்த 10 மீட்டர்னு சொல்லியிருக்கான். நீ கொஞ்சம் உல்ட்டாவாக யோசிச்சுப்பாரு. இந்த ஆப்ஜெக்ட் 10 மீட்டர் வந்து எத்தனை செகண்டில் இதோட ஸ்பீட் 10 மீட்டர் எப்போ வரும்,
இப்படி யோசி, உனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா இந்த ஆப்ஜெக்ட் 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் மேலே போட்டேன்னா எவ்வளோ டைம் ஆகும்? 1 செகண்ட் ஆகும். எவ்வளோ ஆகும்? 1 செகண்ட் ஆகும். அப்போ 1 செகண்ட் இதோட ஸ்பீட் என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக யோசி. நீ ஆப்ஜெக்டை 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் கீழே போட்டாலும் சரி, இல்லைன்னா 10 மீட்டர் செகண்ட் மேலே போட்டுரு. இப்போ கொஷின் வந்து லைட்டாக மாறிடுச்சு. இது வந்து t is equal to 0ன்னு இருந்துச்சு. இப்போ 1 2 3. அப்போ அவங்க இது 0லேருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே ரேஷியோ கேட்டிருந்தான். ஆமாவா இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, ஆப்ஜெக்ட்டை கீழே போடாமல் என்ன பண்ணிட்டேன்? மேலே தூக்கி போட்டேன். அப்போ இங்கே மேலே போகிறப்ப இதோட ஸ்பீடு என்ன? 0ன்னு ஆயிடுச்சு. இப்போ இதுதான். இப்போ எனக்கு இதோட ரேஷியோ வேணும். இப்போ இந்த சைடில் பார்க்குறப்ப இதுதான் என்னோட 0, இது 1, இது 2, இது 3, இது 4. 4th செகண்டுக்கும் 3rd செகண்டுக்குள்ளே ரேஷியோ தெரிஞ்சால் போதுமா? இப்போ கொஷினை மாற்றிருக்கேன் பாரு, கொஷினே மாற்றிட்டேன் ஃபுல்லாக, ஆனால் மீனிங் மாறாது. அப்போ நல்லா பார்த்தேன், நான் 4th செகண்டுக்கும் 3rd செகண்டுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். 1 3 5 7. 4th செகண்ட் எவ்வளோ? 7 ட்ராவல் பண்ணும். 3rd செகண்ட் எவ்வளோ? 1 3 5. 7/5. 7/5. கொஸ்டின் சால்வ்டு. கொஸ்டினை நீ லைட்டாக புரிஞ்சுக்கிட்டு மாற்றிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? கொஞ்சம் மாற்றிருக்கேன். நான் இங்கேருந்து கீழே தூக்கி போகிறதுக்கு தான் மேலே தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ இது வந்து சிமெட்ரிக் மோஷன், அவ்வளோதான். சரியா? வேறு ஒன்றுமே பெருசாக மாறல. இந்த கொஸ்டின் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ வந்து என் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணிட்ட. சரியா? இது புரியுது அப்படின்னா ஸ்பீடு வந்து 2 தடவைக்கு மதிய 4 தடவை கூட கம்மி பண்ணி கேளு, உனக்கு எப்போ புரியுதுன்னு பாரு. உட்காந்து இப்படி சால்வ் பண்ண நான் சொல்லிட்டேன், என்ன மெத்தட்னு சொல்லிட்டேன். வந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸை கண்டுபிடி, அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த மொத்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ், ரெண்டுத்தோட ரேஷியோட ஆன்சர் உனக்கு இதே கிடைக்கும். உனக்கு இதோட சொல்யூஷன் வேணும் அப்படின்னா என்னோட பள்ளி வீடியோ போய் பார்த்துக்கோ. ரொம்ப சின்ன பிள்ளையாக சொல்லியிருக்கேன். இது பாரு, இது லைட்டாக உனக்கு இங்கே பாரு, இங்கே 10ன்னு இருக்கா, அந்த 10ங்கிற வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம். 10னா அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போட்டோன்னா 1 செகண்டில் மேலே போயிடும். அப்போ இது வந்து 1 செகண்ட் ஆகும் மேலே போகும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து என்ன மோஷன்? இது ஒரு சிமெட்ரிக் மோஷன். அப்போ சிமெட்ரிக் மோஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்டும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல், இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். 4 செகண்ட் ட்ராவல் பண்ணுற போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7x. 3 செகண்டில் 5x. அப்போ 7/5. One car moving on a straight road cover 1/3 of the distance with 20 and the rest with, okay, இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இல்லை. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்தானா 2v1 v2 by v1 plus v2ன்னு போட்டிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அப்போ ஈக்குவல் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறது? பேசிக் ஃபார்முலா போயிரு. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1/3 of the distance. அப்போ எக்ஸும் 2x. ஏன் சார் 1/3 சொல்லியிருக்கான்? x/3ன்னு எடுத்துட்டு அதை வந்து 2x/3 எடுத்துக்கலாம்ல. எடுத்துக்கோ. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து இதே x/3ன்னு எடுக்கிற, இதை வந்து 2x/3ன்னு எடுக்கிற. நான் இந்த x/3 வந்து சம் டம்மி வேரியபிள் எக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். சார் எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோ, இல்லைன்னா இது ஒய்னு வச்சுக்கோ. நான் வந்து x/3 வந்து ஒய்னு போட்டுக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிடும்? 2y. அப்போ நான் அதானே பண்ணியிருக்கேன். இது வேணும்னா ஒய்னு வச்சுக்கோ, உனக்கு y தான் பிடிச்சிருக்குன்னா ஒய்னு வச்சுக்கோ. சரியா? எனக்கு தேவை அந்த ரேஷியோ y/2y. டோட்டல் டைம் எவ்வளோ? டைம் எவ்வளோன்னு பாரு. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? y. ஸ்பீட் எவ்வளோ? 20 ப்ளஸ் y 2y. இது வந்து 60. அப்போ கேன்சல் பண்ண 30 3 into 12 36 வரும் பாரு. செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. எல்லாம் மைண்ட் கேல்குலேஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோ ஒரு தடவை. The displacement of a particle moving in a straight line is given by displacement இப்படி கொடுக்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? acceleration of the particle. acceleration கேட்குறாங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி velocity என்ன வரும்? 4t + 2. acceleration வேணுமா? 4. ஆன்சர் வந்துருச்சு. போ. Which of the following is one dimensional motion? One dimensional motion எது? நல்லா பாரு. ட்ரெயின் வந்து நேராக போ. which of the one is one dimensional motion? சரி நல்லா பாரு, ட்ரெயின் நேராக போகிறது ஒன் டைமென்ஷனல் மோஷன். வீல் எப்படி சுற்றும்? வீல் இப்படி சுற்றும். இதில் எக்ஸும் சேஞ்ச் ஆகுது, ஒய்யும் சேஞ்ச் ஆகுது. எர்த் எப்படி சுற்றுது? எர்த் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ எக்ஸும் சேஞ்ச், ஒய்யும் சேஞ்ச். லேண்டிங் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட் இப்படி லேண்ட் ஆகுது. ஆனால் பார்த்தோன்னா என்னோட ஹைட்டும் கம்மி ஆகுது, டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ணுது. அப்போ ட்ரெயின் தான் ஒன் டைமென்ஷனல் மோஷன். 150 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் மூவிங் அன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்து, ரெக்கார்ட் ஆகலன்னு நான் செத்தேன் இன்றைக்கி. என்னால் திரும்பி எடுக்கிறதுக்குலாம் அப்பா ரெக்கார்ட் ஆகுது. பரவாயில்ல, 22 கொஸ்டின் 22 நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நடுவில் ஒரு தடவை அந்த ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் திரும்பி ப்ளே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 22 மினிட்ஸ் ஓடிருக்கேன். 150 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் மூவிங் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி 45 km/h. டைம் டேக்கன் பை இட் டு கிராஸ் அ பிரிட்ஜ் 850 மீட்டர். 850 மீட்டர் பிரிட்ஜை ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம் இருக்குது? இவ்வளோ டைம் இருக்குது. சரி சாரி, டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அப்போ பிரிட்ஜை ட்ராவல் பண்ணியிருக்குன்னா இது 150 மீட்டர், பிரிட்ஜோட லென்த் இவ்வளோ. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1000 மீட்டரா? ரெண்டு ஆட் பண்ணால் 1000 மீட்டர்னு வந்துடும். ஓகே, அப்போ டைம் வேணும்னா டிவைடட் பை 45ன்னு போட்டால் ஆன்சர் வந்துருமா? வராது. இது எதில் இருக்குது? km/h இருக்குது, மீட்டரில் இருக்குது, டைம் இல்லை செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ km/h நீ மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்?
இந்த இடத்துல எழுதிக்கிறேன் இன்டூ 5/18 வந்து மேலே போயிடுமா? கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் 3 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? சரி 9 டேபிளில் 9 5 சார் 45, இது வந்து 9 2 சார். இப்போ நல்ல பாரு 25யா, அப்போ 200ன்னு வரும். 200 வந்து 40, 42 சார் 80. முடிஞ்சு. கொஸ்டின் சால்வ். A particle is constrained to move on a straight line. It is returning to after 10 seconds. 10 seconds. A particle is constrained to move in a straight path. It returns to the starting point. Starting point के திரும்பி வந்துச்சு 10 செகண்ட்ல. 10 செகண்டுக்கு அப்புறம் வந்து அப்படியே திரும்பி வந்துச்சு. Total distance covered by the particle during this time is 30 meter. 30 மீட்டர் வந்து total travel. அப்ப என்ன 15 மீட்டர் போயிருக்கு, 15 மீட்டர் வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? 15 மீட்டர் போயிட்டு 15 மீட்டர் வந்திருக்கு. கரெக்டா இல்லையா? 15 மீட்டர் travel, 15 மீட்டர் return travel. அப்ப என்ன total distance எவ்வளோ? 30 மீட்டர் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? ஓகே, இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் 0. ஆமாம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு, அங்கே போயிட்டு திரும்பி வந்துருச்சு, அப்போ 0 தான். ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? 3 மீட்டர் பர் செகண்டா. நல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 மீட்டர். டைம் எவ்வளோ? 10. அப்போ 30/10 எவ்வளோ? 3. அப்போ இதுவும் கரெக்ட் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 30, இது தப்பு. ஏன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 தான் கரெக்ட். த ரிலேஷன்ஷிப் 3t is equal to 3x the whole power 1/2 plus 6. சரி, இப்போ வந்து என்ன கேட்குறாங்க? த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி 0. ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வேணும்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வேணும். இது நான் ரூட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டு 3x the whole power 1/2 is equal to 3t plus 6 the whole power 1 இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் நல்லா பண்ண ஃபஸ்ட்டு நல்லா பாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன நான் இது எடுத்துக்கிறேன். நான் இந்த 3யை வெளியே எடுத்துக்கிறேன். சரி, வேணாம் 3 வேணாம் வச்சுக்கோன்னு, இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். இல்லைனா உங்களுக்கு சின்ன இன்னும் அந்தளவுக்கு இன்னும் டெவலப் ஆகிருக்க மாட்டீங்க. ஏன் 3 வெளியே எடுத்தேன்னா இங்கே 3 இருக்கும், அந்த 3 கூட அதோட ஸ்கொயர் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 3t plus 6 the whole square. ஆமாவா இல்லையா? இப்போ எனக்கு என்ன வேணும்? வெலாசிட்டி வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், வெலாசிட்டி 0. வெலாசிட்டி வந்து ஃபஸ்ட் 0 ஆகணும். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3v is equal to the டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, உனக்கு என்ன கிடைக்குது? 2 into 3t plus 6 into 3ன்னு கிடைக்குமா? அப்போ நான் இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்தோன்னா 0ன்னு போட்டேன்னா 3t plus 6 is equal to 0ன்னு வரணும். எங்கே தப்பு பண்ணுறேன்? ஏன்னா அங்கே ஏன் தப்பு வந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா t இது அங்கிட்ட போயிடுச்சுன்னா -6 வரும். அப்போ டைம் வந்து -2 வருது. அப்போ நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் வராதா? ப்ளஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ். புரியுதா? அதில் மைனஸ் போய்ட்டு மாற்றிக்கிறேன், எல்லாத்தையும் மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கே மைனஸ். இப்போ டைமோட வேல்யூ என்ன? t is equal to 2ன்னு வந்துருமா? t is equal to 2 போய் கொஸ்டின்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல எங்கே இருக்குது? இதான் என் டிஸ்பிளேஸ்மெண்ட். t is equal to 2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? 3x equal to 2ன்னு போட்டேன்னா 3 2 சார் 6, 6 minus 6 0, 0 ஸ்கொயர் 0, ஆன்சர் 0வா? ஆப்ஷனில் 0 இருக்குது. 0 இருக்குன்னா மேபி நீ ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டே வந்திருக்காதா? ஆப்ஜெக்ட் மூவே ஆகலையா? ஆன்சர் செக் பண்ணிக்கோ. இது 2000 கேட்ட கொஸ்டின். ஆன்சர் தப்பாக இருந்துச்சு என்கிட்ட சொல்லி நான் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். A car moving with a speed 40 km can be stopped by applying a force at least 2 meter. ஸோ இதோட வெலாசிட்டி இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேம் கார் இஸ் மூவிங் வித் ஸ்பீட் 80. வெலாசிட்டி ஸ்பீட் என்ன பண்ணிட்டா 2 டைம்ஸ் ஆக்கியிருக்கான். ஸோ நான் இதுக்கு உனக்கு சொல்லியிருக்கேன், என்னோட டிஸ்டன்ஸ் பார்த்தேன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டியோட ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? அப்போ 2 is equal to 40. இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரியாது, இது வந்து என்ன 80. அப்போ இதோட ஸ்கொயர். இந்த கொஸ்டினுக்கு யாரும் என்கிட்ட டவுட்டும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஏன் சார் நீங்கள் km/h மீட்டர்/செகண்டாக மாற்றல? ஏன் அப்படின்னா ரெண்டுத்தோட ரேஷியோ எடுத்திருக்கேன். அப்போ km/h km/h கேன்சல் ஆகுது. அதாவது என்னன்னா 40 × 5/18 போடுவேன், டிவைடட் பை 80 × 5/18 போடுவேன். அது நல்ல டவுட், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. சரியா? உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிட்டு போ. ஓகேயா? டவுட்டுன்னு மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தா வைக்காத. அப்போ பார்த்தோன்னா s is equal to இது வந்து 1/2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 2 சார் 8 ஆன்சர். The position of the particle varies as function of time. X is equal to இந்த வேல்யூ. ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறேன். ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் will be 0 at time. ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் எப்போ 0 ஆகும்னு கேட்குறான். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. 2at minus 3bt ஸ்கொயர். இது ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை போடு. 2a minus 6b. கரெக்டாக இல்லையா? 6bt. அப்போ டைம் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா 2a is equal to 6bt. 2a is equal to 6bt. அப்போ t is equal to
2a by 6b அதாவது a by 3b a by 3b a by 3b இங்க இருக்கு. A particle experiences constant acceleration for 20 seconds from the rest if it travels a distance of s1 in first 10 second and s2 is next 10 second. s1 க்கு s2 க்கு என்ன ரிலேஷன்ஷிப் நான் சொல்லியிருக்கேன், x உம் 3x னு டிராவல் பண்ணிருக்கோம். இதோட வேல்யூ தான் s1 னு சொல்லியிருக்கான். அப்ப s2 ஓட வேல்யூ என்ன? s2 is equal to 3 into s1. s2 is equal to 3 to okay s1 a particle experiences a constant force for 20 seconds after starting if it travels a distance of s1 in first 10 second ஆமா and a distance of s2 in next 10 second. next 10 second la s2 distance travel பண்ணி அப்ப s2 is equal to 3s1. கரெக்ட்டா தான கொடுத்திருக்கான். யோசிக்கறாங்க பாரு. s2 by 3 இருக்கு. உல்டாவா கொடுத்ததனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். The coordinates of a particle moving is given by x is equal to okay the speed of the particle at any moment. அப்ப ஸ்பீட் கேக்குறான். x is equal to at square இது i cap ல இருக்குது. y is equal to bt square இது வந்து some j cap ல இருக்கு displacement. velocity வேணா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 2at ன்னு கிடைக்கும். இதோடது வேணும் அப்படினு சொன்னா 2bt j cap. இப்போ அந்த ஸ்பீட் தான் கேக்குறான், velocity கேக்கல. அப்ப ஸ்பீட் வேணும் அப்படினு சொன்னா இதோட என்ன பண்ணுவ? 2 மட்டும் வெளிய எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 into root of a square plus b square. என்ன சார் பண்ணிருக்கீங்க? 1 இல்ல, இது வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். சரி, மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சு ரெண்டு வெக்டரோட மேக்னிட்யூட் எடுத்திருக்கேன். என்னமோ பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. t வேற இருக்கு, அப்ப t வந்துரும். அப்ப 2t into root of a square plus b square 2t root of a square plus b square 2t root of a square plus b square அவ்வளவுதான். If a car at rest accelerates uniformly at a speed of okay டைம் வந்து கொடுத்திருக்கான், then it covers a distance. எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்பீட் இனிஷியல் ஸ்பீட் கொடுத்துருக்கான். நாலாவது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. s is equal to v plus u by 2 into t. சரியா? இப்போ வந்து 144னு சொல்லியிருக்கான். 144 into 5 by 18 எனது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு, இது வந்து செகண்ட்ல இருக்கு, ஆன்சர் எல்லாமே மீட்டர்ல இருக்கு. அப்போ 5 by 18ல மாற்றி தான் ஆகணும். அப்போ 144 நான் 12 into 12 into 5 by 18 எழுதிக்கிறேன். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வந்து 144 18 டேபிள் அவ்வளோக்கு தெரியாது. இப்போ ட்ரை பண்ணால் வந்திருக்கும். சரியா? 108க்கு அப்புறம் 2 அப்போ 8ன்னு வரும். ட்ரை பண்ணி பாரு. இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 4 8 தான் வருது. 8 5 சார் 40. அப்போ s is equal to ஃபைனல் வெலாசிட்டி 40, இனிஷியலி அது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா 0, இப்போ 2 டைம் எவ்வளோ 20 10 400 ஆன்சர். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இல்லை, அவ்வளோதான். சரியா? ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. எல்லா கொஸ்டின் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்லையும் 1 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் ஆயிருக்கும். ஓகே, 1-2 கொஸ்டின் மட்டும் தான் அப்படி தப்பி போயிருக்கும். ஸோ அதை நீ பார்த்துக்கோ. ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாத கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கும். அதில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிவேட்டர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம புதுசாக பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இந்த மேலே போயிட்டு கீழே வருது பார்த்தியா, அது வந்து நம்மள இப்போ தான் பார்த்தோன்னு தோணுச்சு, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியாச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோ. உனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ண, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா வேணாமங்கிறத நான் யோசிப்பேன். சப்போஸ் சொல்லுங்க இது வந்து யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக பண்ணுறீங்க, நம்ம நீங்களே சம்ம போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தானே, நான் பண்ண தேவையில்லை. அப்படி இருக்குது அப்படின்னா நான் உனக்கு பல கொஸ்டின்கள் மட்டும் கொடுத்துட்றேன், நீ உட்காந்து கூட சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. பட் இந்த மெத்தட் எதுக்காக பண்ணுற அப்படின்னா அப்போ தான் நீயும் என் கூட அதே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீ டெலிகிராமில் நீ கான்டாக்ட் பண்ணிக்கோ. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மோட்டிவேட் பண்ணதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணு, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடு. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதே மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணு, எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். தேங்க்யூ.